நெருக்கடிகள் சூழ்ந்த போதும் கொள்கை நெறிப்படியே வாழ்தல் வீரம். அருவாளை தூக்குறது அல்ல வீரம், கொடுவாளை தூக்குவது அல்ல வீரம். எவ்வளவு நெருக்கடி தந்தாலும் நான் இந்த நிலைப்பாட்டில் என் கொள்கையில் நான் உறுதியாக இருப்பேன். என்னை குண்டர் சட்டத்திலே தூக்கி போட்டாலும், தேசிய பாதுகாப்பு சட்டத்திலே தூக்கி போட்டாலும், ஆயுள் தண்டனை தந்தாலும் என் கொள்கை நிலைப்பாட்டிலிருந்து மாறமாட்டேன் என்பதுதான் உண்மையான வீரம். அதுதான் நெருக்கடிகள் சூழ்ந்த போதும் கொள்கை நெறிப்படியே வாழ்தல் வீரம். இதை நீங்கள் அனைவரும் நெஞ்சிலே இருத்திக் கொள்ள வேண்டும். தெரிஞ்சுக்கிட்டு தான் போய் சர்வீஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை, ஒர்க் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நம்ம எந்த தொழிலாளர்கள்ட்ட வேலை செய்யறோம்னா தொழிலாளர்கிட்ட உட்காந்து இன்ட்ராக்ட் பண்ணிட்டு இருக்கணும், நாள்தோறும் அவங்களை சந்திக்கணும். அதான் ஹியூமன் டச் மிக முக்கியமான கேரக்டர் ஆஃப் லீடர்ஷிப், ரொம்ப முக்கியமானது. மக்களை சந்திக்காதவர்களால் தலைவர்களாக இருக்க முடியாது. லாங்குவேஜ் ஸ்கில் இருக்கணும்னு அவசியம் இல்லை. காமராஜர் அகில இந்திய தலைவராக முடிஞ்சது, அவருக்கு தமிழை தவிர வேற மொழி தெரியாது, ஹிந்தி தெரியாது. பெரிய ஆரேஷன் ஸ்கில் இருக்கணும்னு அவசியம் இல்லை. பெரிய பேச்சாளர்கள் தான் தலைவர்களாக இருக்கணும்னு சொன்னாக்க ஆப்ரஹாம் லிங்கன் சாதாரணமான குடும்பத்திலே பிறந்தவர் தான். மக்களோடு அவர் உழைத்ததால் தான் தலைவரானார். பேச்சாளராகி தலைவராக வரல. எவ்வளவு பேர் பெரிய பேச்சாளர் அப்படி பார்க்கணும். நிறைய கிறிஸ்தவ பாதிரியார்கள் அருமையா பேசுறாங்க. இந்தியாவில் பாதிரியார்கள் மாதிரி மணிக்கணக்கில் பேசக்கூடியவர்கள் யாருமே கிடையாது. மிக அருமையா பேசுவாங்க. 3 மணி நேரம் 4 மணி நேரம் பேசுவாங்க. பயங்கரமா மக்களை ஈர்ப்பாங்க. அப்படியே அவங்களை கட்டி போடுவாங்க. அவங்க குரல்ல எழுந்திருச்சு மக்கள் ஆடுறாங்க. அப்படியே அந்த மாதிரி எந்த தலைவர்களும் பேச முடியாது. அப்படி பார்த்தா பாதிரியார்கள் தான் இந்தியாவுடைய பிரதமர்களாக இருக்கணும். பாதிரியார்கள் மாதிரி பேசுறதுக்கு ஆளே கிடையாது தமிழ்நாட்டில், இந்தியாவில். அவ்வளவு பெரிய ஆரேஷன் ஸ்கில் இருக்கு அவங்களுக்கு. வெறும் ஆரேஷன் ஸ்கில் மட்டும் பத்தாது, ஹியூமன் டச். அது மாதிரி பிலாசபிக்கல் நாலேஜ் மட்டும் இருந்தால் போதாது, ஹியூமன் டச். மக்கள்கிட்ட போய் இருக்கணும். பேச்சாற்றலை விட எழுத்தாற்றலை விட மக்களோடு நெருக்கமாக இருக்கிற மிக முக்கியமான ஒரு கூறு தான் லீடர்ஷிப் கேரக்டர் என்பது. அது ஹியூமன் டச். இது எல்லாம் இருக்கு, ஆனால் முடிவெடுக்க தெரியாது. தடுமாறுவாங்க, பதறுவாங்க, என்ன செய்யறதுன்னு தெரியாது. இப்படி எடுக்கிறதா அப்படி எடுக்கிறதான்னு ஒரு ஊசலாட்டம் இருந்துகிட்டே இருக்கும், ஒரு ஆசிலேஷன் இருந்துகிட்டே இருக்கும். இந்த மாதிரி முடிவெடுத்தா என்ன ஆகுமோ, அந்த மாதிரி முடிவெடுத்தா என்ன ஆகுமோ, அவர் என்ன நினைப்பாரோ இவர் என்ன நினைப்பாரோ அப்படிங்கிற ஒரு ஆசிலேஷன். அப்படி இல்லாமல் ஒரு லாங் விஷனோட இருந்தால் தான் ஒரு டெசிஷன் மேக்கிங்கில் சரியாக அவர் எடுக்க முடியும். டெசிஷன் மேக்கிங் என்பது லீடர்ஷிப்பில் ரொம்ப முக்கியமானது. அதை விட முக்கியமானது டெடிகேஷன். ஒரு நாளைக்கு எனக்கு 8 மணி நேரம் தூங்கணும், நான் 8 மணி நேரம் தூங்கிட்டு தான் மக்களை பார்ப்பேன்னா அவன் தலைவராக இருக்க முடியாது. எனக்கு குடும்பம் இருக்குது, பெண்டு பிள்ளைகள் இருக்காங்க, அவங்களெல்லாம் பார்த்துட்டு அவங்கள செட்டில் பண்ணிட்டு தான் நான் தொண்டு செய்வேன் மக்களுக்கு அப்படின்னா தொண்டு செய்வேன். உறுதிப்பாடு என்பது முக்கியமானது. ஒரு நிலைப்பாடு எடுக்க வேண்டும், அந்த நிலைப்பாட்டில் உறுதிப்பாட்டோடு இருக்க வேண்டும். அந்த உறுதிப்பாட்டை நடைமுறைப்படுத்துகிற கடப்பாடு முக்கியமானது. இவையெல்லாம் சேர்ந்தது தான் லீடர்ஷிப். ஒரு நிலைப்பாட்டை எடுக்க வேண்டும், அந்த நிலைப்பாட்டில் உறுதிப்பாட்டோடு இருக்க வேண்டும், அந்த உறுதிப்பாட்டை நடைமுறைப்படுத்துகிற கடப்பாடும் முக்கியமானது. இப்போ லீடர்ஷிப் என்பது ஏதோ எல்லோரும் தலைவராக வேண்டும் என்று திருமாவளவன் சொல்லுகிறார் என்றால் கல்லூரியை விட்டு வெளியே போனதும் கட்சியை தொடங்குவது என்று பொருள் அல்ல. ஆளுக்கு ஒரு கட்சி, பேனர்களை உருவாக்கி கொள்ளலாம். அதற்கு பெயர் தலைவர் என்று பொருள் இல்லை. நான் அடிக்கடி சொல்லுவேன், உணவு பஞ்சத்தை விட மிக கொடிய பஞ்சம் தலைமை பஞ்சம்தான். நாட்டில் என்ன பஞ்சம் வந்தாலும் அதை சீர் செய்துவிட முடியும். தலைமை பஞ்சம் வந்தால் அந்த நாடு காப்பாற்ற முடியாது. ஆளுமையை உருவாக்குவதற்கு பல பயிற்சி நிறுவனங்கள் இருக்கின்றன. ஒரு கண்டக்டர் தேவை என்றால் கண்டக்டரை உருவாக்குவதற்கு பயிற்சி நிறுவனம் இருக்கிறது. ஒரு டிரைவரை உருவாக்க வேண்டுமானால் டிரைவரை உருவாக்குவதற்கு பயிற்சி நிறுவனங்கள் இருக்கின்றன. என்ஜினியர் தேவைப்படுகிறார் என்றால் என்ஜினியரிங் கல்லூரிகள் இருக்கின்றன. மருத்துவர்கள் தேவைப்படுகிறார்கள் என்றால் மருத்துவ கல்லூரிகள் இருக்கின்றன. பேராசிரியர்கள் தேவைப்படுகிறார்கள் என்றால் பல்கலைக்கழகங்கள் இருக்கின்றன. பேராசிரியர்களை உருவாக்கி கொள்ள முடியும், விஞ்ஞானிகளை உருவாக்கி கொள்ள முடியும். தலைவர்களை உருவாக்குவதற்கு பல்கலைக்கழகங்கள் இல்லை, கல்லூரிகள் இல்லை, பயிற்சி நிறுவனங்கள் இல்லை. ஒரு நிலையான நிறுவனம் எதுவும் கிடையாது. ஆனாலும் தலைவர்கள் தான் தேசத்தின் மிக முக்கியமான சக்தி. இவையெல்லாம் ஸ்கில்டு. ஒரு கண்டக்டர்னா ஒரு ஸ்கில்டு, ஒரு திறன் பெற்றவர் என்று பொருள். ஒரு ஸ்கில்டு பர்சனாலிட்டி. ஒரு பேராசிரியர் ஒரு ஸ்கில்டு. அவர் வரலாற்றுத்துறை எடுத்துட்டால் மணிக்கணக்கில் அவரால் என்ன வேணாலும் பேச முடியும், எந்த குறிப்பும் இல்லாமல் பேச முடியும். அது ஒரு ஸ்கில்டு பர்சனாலிட்டி. ஆனால் அந்த பேராசிரியரால் ஒரு குடும்பத்தை வழிநடத்த முடியுமான்னா பிரச்சனையாக இருக்கும். சயின்டிஸ்டாக இருப்பார், அவர் ஏவுகணையை கூட விமானத்தில் விண்வெளியில் பறக்க விடுவார். ஆனால் அவர் தலைமை தாங்கக்கூடிய நிர்வாகத்தை வழிநடத்துவதிலே சிக்கல் வரும். லீடர்ஷிப் என்பது தான் எல்லா தளங்களிலும் எல்லா புள்ளிகளிலும் மிக முக்கியமான ஒன்று. கட்சிக்கு தலைமை தாங்குவது தான் தலைமை என்று பொருள் அல்ல, தலைவர் என்று பொருள் அல்ல. இயக்கத்திற்கு தலைமை தாங்குவது தான் தலைமை என்று பொருள் அல்ல, தலைவர் என்று பொருள் அல்ல. நாம் எதிர்கொள்ளக்கூடிய ஒவ்வொன்றையும் எவ்வாறு கையாளுகிறோம் என்பதுதான் முக்கியமானது.
அந்த சூழலை எவ்வாறு கையாளும் எல்லாம் தெரியும், ஆனால் மோசம் போயிட்டேன்பான். ஏன்னா சூழலை கையாள தெரியாதுனால. இவர் ரொம்ப நாலேஜபிள் பர்சன், ஆனால் கோட்டை விட்டான். நிறைய படிப்பான், ஒரு நாளைக்கு 10 மணி நேரம் படிப்பான், பரீட்சையில் கோட்டை விட்டான். ரிட்டன் எக்ஸாமினேஷனில் பாஸ் பண்ணிடுவான், இன்டர்வியூவில் ஃபெயில் ஆயிடுவான். அந்த இன்டர்வியூவில் எப்படி கொஷினுக்கு ஆன்சர் பண்ணணும், அந்த நேரத்தை எப்படி கையாளணும், அந்த இடத்துல எப்படி டீல் பண்ணணும், ஒரு கொஷினை எப்படி உள்வாங்கி அதுக்கு ரிப்ளை பண்ணணும், இதற்காக நாம் உருவாக்கி கொள்ளுகிற அந்த பர்சனாலிட்டி இருக்கிறதே, அந்த ஆளுமை இருக்கிறதே, அதுதான் லீடர்ஷிப்.